வணக்கம். எம்கஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். இதில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி இந்த பகுதியிலிருந்து தான் கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நல்லா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நல்லா ப்ரிப்பேர் வெள்ளா ஹெவியாக போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது எப்படி நம்ம ஜியோகிராஃபியில் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ சூப்பராக அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோமோ, டிஸ்கிரிப்ஷனில் இப்போ அந்த லிங்க் நம்ம வச்சுருக்கோமோ, அந்த வீடியோவில் இருந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம வீடியோ சொன்னோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு அனாலிசிஸ் அப்படின்றது எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ 6th இருந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, 7th புக்ல இருந்து இவ்வளோ கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட் கேட்குறாங்க அப்படின்றத செமையா நல்லா சூப்பராக அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் 7th புக்கோ 8th புக்கோ நீங்கள் எடுத்து படிக்கும் போது ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா படிப்பீங்க இல்லையா? ஸோ அதனால அதை பற்றி இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது போன டைம் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், லிஃப்ட் ஆபரேட்டர், இந்த மாதிரி 10th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான வேரியஸ் போஸ்டிங்கான எக்ஸாமினேஷனை நம்ம அனலைஸ் பண்ணி எவ்வளோ கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா 53 கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 10th ஸ்டாண்டர்ட் புக்ல தான் அதிகமாக அவங்க கேட்டதே. ஸோ 10th சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 28 கொஸ்டின்ஸும், அதே மாதிரி சயின்ஸ் புக்கில் 25 கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ 10th மட்டும்தான் அதிகமாக கேட்டது. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோசியல் சயின்ஸில் ஒரு 2 கொஸ்டின், சயின்ஸில் ஒரு 2 கொஸ்டின்ஸ். ஸோ இவ்வளோ தான் 9th புக்ல இருந்து அவங்க கேட்டது. அதுக்கடுத்து 8th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 11 கொஸ்டின்ஸ் வரை கேட்டிருந்தாங்க. அதில் சோசியலில் மட்டுமே 9 கொஸ்டின்ஸு, சயின்ஸில் வெறும் 2 கொஸ்டின் மட்டும்தான். அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3 கொஸ்டின் மட்டும்தான். அதில் சோசியல் புக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கவே இல்லை. அந்த ஒரு கொஸ்டினுமே இந்த அதிகமான பற்றி கேட்டிருக்கதா 7th ஃபர்ஸ்ட் டைம் புக்கு நினைக்கிறேன் அதில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு கொஸ்டினுமே தமிழ் புக்லையும் இருக்குது. ஸோ 7th சோசியலில் நம்ம 0னே கன்சிடர் பண்ணிக்கலாம். சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற 8th புக்லையும் பாருங்கள், சோசியலில் மட்டும்தான் அதிகமாக 9 கொஸ்டின் வரை கேட்டது, சயின்ஸில் வெறும் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க பாருங்களேன். அடுத்ததா 6th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துட்டோம்னா அதில் பரவாயில்ல 9 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. சோசியலில் 4 கொஸ்டினும், சயின்ஸில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிருப்பீங்க அப்படின்னா 10th தான் அதிக கொஸ்டின்ஸ் 53 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்கு நல்ல ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 7th புக்கு 9th புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்கதை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது 8th புக்கில் பார்த்தீங்கன்னா சோசியல் மட்டும்தான் 9 கொஸ்டின் வரை அதிகமாக கேட்டது, சயின்ஸுமே 2 கொஸ்டின் மட்டும்தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைச்சிருக்கும். அப்புறம் அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 7 கொஸ்டின் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இது ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ இது உங்களுக்கு ஜிகே புக்கில், அதாவது சயின்ஸ் சோசியல் புக்கில் இருக்காது, தமிழ் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்தது. அது பேசிக் கொஸ்டின் தான், ஈஸியாக இருந்துச்சு. ரிமைனிங் 1 or 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவுமே கவர்னரை பற்றி தான் கேட்டு வச்சிருந்தாங்க. ஒரு பேசிக் காமன் கொஸ்டினாக தான் இருந்தது. அதனால அதை அதர்ஸ்னு சொல்லி ஒரு 7 கொஸ்டின் சொல்லி மென்ஷன் பண்றோம். அப்புறம் இந்த 10th ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான இந்த போஸ்டிங்கான சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, அதாவது புவியியல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க சிலபஸ்ல. இருந்தாலுமே ஜியோகிராஃபில இருந்து போன டைம் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ்லாம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிலிருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி சிலபஸில் அதிகமாக ஒதுக்கி அலாட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு அப்படி ஒன்றும் வரல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி சிலபஸை பார்த்துட்டு ஹிஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக படிச்சு போயிருப்பாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரும்பான்மையாக வரலை. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி. பட் இந்த மாதிரியே இப்போ நீ பார்த்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரியே இந்த டைம் எக்ஸாமுக்கும் அப்படியே அக்யூரேட்டா துல்லியமா கேட்பாங்கன்னா நம்ம எதிர்பார்த்திட முடியாது. ஆனா சான்சஸ் இந்த மாதிரி கேட்கறதுக்கு அதிகமா இருக்கு இல்லையா? சோ அதை இந்த இடத்துல நான் உணர்த்திக்கிறேன். இந்த மாதிரி எம்எஸ்சி ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.